இன்றைக்கி நம்ம வீட்டில் விரால் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்தது 1/2 கிலோ விரால் தான். அதனால் 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை கிராம்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இதோட நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளிலாம் சேர்த்துக்கிடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற விராலை இதோட சேர்த்துடலாம். விராலை சேர்த்து 5 நிமிஷம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியே ஊற்றலாம். அந்த விராலில் உள்ள தண்ணியே போதுமானது. இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு போடணும். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும். ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான பதம் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அளவுக்கு வந்திருக்கு கிரேவி அப்படின்னு. தண்ணியே தேவையில்லை. சுட சுட சாப்பாடுக்கு விரால் கிரேவி ரெடி.